அன்பார்ந்தவர்களே, செல்ஃப் சூப்பர்வைஸ் ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம என்ன சொல்லிகிட்ருக்கோம்? எது இத்தனை நாளாக செய்யலையோ அதை செய்ய சொல்கிறோம். எதை இத்தனை நாளாக செஞ்சாங்களோ அதை செய்ய வேணான்னு சொல்கிறோம். இதெல்லாம் சாதாரண விஷயமா? இத்தனை வருஷமாக நம்ம இந்த டிசிப்ளினை கொண்டு வரலை. தானாக செல்ஃப் மானிட்டர்டாக இருக்கணும், செல்ஃப் ஆடிட்டடாக இருக்கணும், செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படின்னா சொல்கிறது ஈஸி. அதை செய்யும்போது தான் அந்த கஷ்டம் தெரியும். இந்த எபிசோடில் ஒரு முக்கியமான ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வீடியோ பார்த்ததுனால பெற்றோர்களுக்கு ஒரு நிகழ்வு ஏன் நடக்குதுன்ற அர்த்தம் புரியும். ஏன்டா இந்த பையன் காத்தால் 8 வரைக்கும் தூங்குறான், ஏன்டா இந்த பையன் இந்த ஃபோனே பண்ணிகிட்டே இருக்கான், ஏன்டா இந்த பையன் ஞாயிற்றுக்கிழமை சுற்றுறான், இல்லை இந்த பொண்ணு எப்போ பாரு மெசேஜ் இன்ஸ்டாகிராமில் அனுப்பிச்சிட்டே இருக்கா. இந்த ஏன் என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும். இந்த பதில் கிடைச்சா மாத்திரம் போருமா? அந்த ஏன் என்ற கேள்விக்கு கிடைச்ச பதிலை ரிமூவ் பண்ணணும். இப்போ தலைவலி இருக்குது, ஏன் தலைவலி அப்படின்னு பார்க்கும்பொழுது மைக்ரைன் இருக்கலாம். அப்போ மைக்ரைன்னா அதுக்கு உண்டான வைத்தியத்தை நம்ம பார்க்கணும். ஏன் தலைவலி? காற்று வசதி இல்லாத ரூமெல்லாம் நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை நம்ம ஜன்னலை திறந்து விடலாம். ஸோ ஏன் என்ற கேள்விக்கு பதில் தெரிஞ்ச பிற்பாடு தான் இதுக்கு உண்டான மாற்று நடவடிக்கைகளை எடுக்கணும். இதில் முக்கியமாக ஒரு வார்த்தை நான் ஏற்கனவே சொன்னேன், டிசிப்ளின், ஒழுக்கம் என்ற ஒரு வார்த்தையை சொன்னேன். டிசிப்ளின் இஸ் ஆல்சோ எ ஸ்கில். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது எப்படி ஹேண்ட் ரைட்டிங் ஒரு ஸ்கில்லோ, எப்படி ஷட்டில்காக் விளையாடுறது ஒரு ஸ்கில்லோ, எப்படி செஸ் விளையாடுவது ஒரு ஸ்கில்லோ, அதே போல தான் டிசிப்ளின் இஸ் ஆல்சோ எ ஸ்கில். ஹேண்ட் ரைட்டிங் தொடர்ந்து எழுதினா தான் நல்ல ஹேண்ட் ரைட்டிங் வரும். ஷட்டில்காக் தொடர்ந்து விளையாடினா தான் கேம்லாம் வரும். அதே போல தான் ஒழுக்கமாக இருப்பது கூட தொடர்ந்து நம்ம செய்யணும். இதில் எது குறுக்க இருக்கும் அப்படின்னா நமது பிரெயின் கெமிக்கல்ஸ். நான் பல இடங்களில் சொல்லிட்டு வரேன், நம்ம எல்லாருக்குமே 2 ஃபேக்ட்ரி இருக்குது. ஒன்று, தி பிரெயின் இஸ் எ கெமிக்கல் ஃபேக்ட்ரி. இரண்டாவது, மை மைண்ட் இஸ் எ தாட் ஃபேக்ட்ரி. பிரெயினில் பலவிதமான கெமிக்கல்ஸ் எல்லாம் உருவாகுது. இப்போ சாப்பாட்டை பற்றி நினைக்கிறோம், சலைவா தானாக வருது, ரைட்? ஒரு துக்க செய்தி கேட்குறோம், கண்ணில் தானாக தண்ணி வருது. ஒரு சேலஞ்சு வருது, அட்ரினலின் தானாக சுரக்குது. அதே மாதிரி மனசில் தாட்ஸ், ஐடியாஸ் வருது. இது ரெண்டுத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுப்போம். இது மாதிரி ஒரு ஃபோன் இருக்குது. இந்த ஃபோனை அழகாக வடிவமைச்சிருக்காங்க, அட்ராக்டிவாக வச்சுருக்காங்க. அடுத்த முறை நீங்கள் செல்ஃபோன் கடையெல்லாம் பாருங்கள், பார்க்கும்பொழுது வாங்கணும் போல தோணும். ஆனால் அந்த ஃபோனை வாங்கி கொடுத்துட்டு அதை தொடாத அப்படின்னா அது எப்படி? இந்த இடத்துல தான் இந்த பிரெயின் கெமிக்கல்ஸை பற்றி நம்ம பெற்றோர்களும் நாமளும் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எத்தனையோ விதமான ஹார்மோன்கள் இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன அட்ரினலின், நமக்கு சேலஞ்சு வரும்பொழுது அந்த அட்ரினலின் சுரக்கும். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம உடம்பில், நம்ம பிரெயினில் பலவிதமான ஹார்மோன்ஸ். அதில் ஒன்று ஹாப்பினஸ் ஹார்மோன்ஸ். அந்த ஹாப்பினஸ் ஹார்மோனில் ஒரு முக்கியமான ஹார்மோனு டோப்பமைன். மேலே போட்டிருக்கேன் பாருங்கள், டோப்பமைன். இட் இஸ் அ ரிவார்டு கெமிக்கல். நம்ம ஒரு நல்லது பண்ணால் ஒரு ரிவார்டு கொடுக்குறோம் இல்லையா? ஒரு நாய் இருக்குது, அது ஒபீடியண்ட்டாக இருந்ததுனால அது ஒரு பிஸ்கட் போடுவாங்க. ஸ்கூலில் ஒரு குழந்தைய கூட்டு, ப்ரீகேஜி குழந்தைய கையில் ஒரு ஸ்டார் போட்டால் ரிவார்டு, அட்டண்டன்ஸ் ரிவார்டு. இந்த கெமிக்கல்ஸு இட் இஸ் கிவிங் ரிவார்டு. எப்போ? சப்போஸிங் மனசுக்கு இதமான ஒரு மியூசிக்கை கேட்குறோன்னா அந்த டோப்பமைன் சுரக்கும். சம்திங் நியூ நம்ம ட்ரை பண்ணுறோம், புதுசாக ஒரு 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 மியூசிக் கற்றுக்கிறோம், டோப்பமைன் சுரக்கும். டூ சம்திங் க்ரியேட்டிவ், டோப்பமைன் சுரக்கும். ஆர் டிக் சம்திங் ஆஃப் யுவர் லிஸ்ட், ஏதாவது செஞ்சு முடித்தேன் அந்த ஒரு சந்தோஷம், அப்போ அந்த டோப்பமைன் சுரக்கும். அப்போது நம்ம வி ஃபீல் ஹாப்பி அபவுட் இட். சிகரெட் பிடிச்சாலோ இல்லை ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாலோ ஆல்கஹால் அருந்தினாலோ இந்த டோப்பமைன் சுரக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி
இந்த செல்ஃபோனை யூஸ் பண்ணும்பொழுதெல்லாம் அதே டோபமைன் சுரக்குதுன்னு சொல்கிறாங்க பிரெயின் பற்றிய ஆராய்ச்சியாளர்கள். அதனால் நீ இந்த ஃபோனை நீ யூஸ் பண்ணாத அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் ரோபோஸ் இல்லை, நம்ம குழந்தைகளோ. நாம்ளே எடுத்துக்கோங்களேன், ரெஸ்ட் ரூம் போனால் கூட அவங்க ஃபோன் எடுத்துன்னு போகிறீங்களா இல்லையா? ராத்திரி தூக்கத்துக்கு முன்னாடி இதை பார்த்து தானாக தூக்கம் வந்து இந்த ஃபோனு கீழே ட்ராப் ஆனால் தான் அது வரையில் நம்ம பார்த்துட்டே இருக்கோமா இல்லையா? அது எப்படி நம்ம செய்கிறத அவங்க செய்ய வேணாம்னு சொல்ல முடியும்? ஸோ we need to teach what is called delayed gratification. delayed gratification, அதாவது ஒரு வேலையை செய்யும் பொழுது சந்தோஷம் வருது இல்லை, அதை தள்ளி வை, அதுதான் delayed gratification. அது ஒரு ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொன்னேன், கொஞ்சம் கொஞ்சமாக இதிலேருந்து நம்ம வெளியில் வரணும். இந்த எபிசோடை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன். குரங்குகள்லாம் இருந்ததுங்களாம், ஒரு 10 குரங்குகள். அந்த 10 குரங்குகள் யோசனை பண்ணுது, நம்மளாம் இனிமேல் விரதம் இருக்கணும் அப்படின்ட்டு. இது கதை தானே, சரி ஆமாம் விரதம் இருக்கணும். அப்போ எல்லாரும் என்ன செய்யலாம், நமக்கு பிடிச்சமான எது, வாழைப்பழம். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து ராத்திரி 9 மணி வரையில் யாரும் வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடாது. ஆமாம்மா கரெக்டு தான், நம்ம எல்லாம் அதே நம்ம செய்வோம். அதை ஒரு குரங்கு சொல்லித்தான், மணி 7 ஆகுது, 9லேருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. அப்போ போய் நம்ம எங்கே தேடுவோம் ராத்திரி 9 மணிக்கு மேலே? அதனால் இப்போவே என்ன பண்ணலாம், ஒரு சீப்பு வாழைப்பழத்தை கொண்டாந்து நம்ம முன்னால் வச்சிடலாம். 9 மணி ஆன உடனே நமக்கு பசிக்கும் இல்லை, அப்போ ஆளுக்கு ஒரு வாழைப்பழம் எடுத்துனா சரியாக இருக்குமே. ஆமாம்மா அவர் சொல்கிறது கரெக்டு தான். சரி போயிட்டு மரத்துலேருந்து ஒரு வாழை சீப்பு கொண்டு வைக்கிறாங்க பழத்தை. இன்னொரு குரங்கு சொல்லுதான், இந்த பாரு நம்மளாம் பசியில் இருப்போம், அப்போ என்ன நினைக்கிறதுன்னு தெரியாது, ஆனால் இப்போவே நமக்குள்ளே ஆளுக்கு ஒரு வாழைப்பழத்தை வாங்கி எதிர கையில் வச்சுட்டுருவோம், எதிர முன்னால் வச்சுருவோம். ஆமாம்மா அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குது. ஸோ ஆளுக்கு ஒரு வாழைப்பழத்தை எடுக்கிறாங்க, அது முன்னால் கீழே எதிர வச்சிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் போகுது, ஒரு குரங்கு சொல்லி தான், இந்த பாரு கீழே இருந்தால் என்ன கையில் இருந்தால் என்ன, நாம் தான் அடக்கமாக இருக்க போகிறோமா இல்லையா, அந்த மன அடக்கம் கூட நம்மளுக்கு இல்லையா, ஸோ ஆளு கையில் வச்சுக்கலாமே. ஆமாம் அவர் சொல்கிறது கரெக்டு தான், ஆளுக்கு ஒரு வாழைப்பழத்தை கீழே வச்சுக்கிறாங்க. இன்னொரு குரங்கு சொல்லித்தான், இந்த பாருப்பா அதை உரிச்சு தானே சாப்பிட்ணும், அப்போ நமக்கு இருக்க பசியில் அது உரிக்க கஷ்டமாக போச்சுன்னா உரிச்சி வச்சுக்கலாமே. ஆமாம் உரிச்சு வச்சுக்கலாமே. ஸோ இந்த வாழைப்பழத்தை உரிச்சிக்கிறாங்க. கடைசியில் ஒரு குறை சொல்லித்தான், இந்த பாருப்பா நம்ம விரதத்தை சொல்லி புரிஞ்சுப்போம், சாப்பிட்றது என்ன வாயில் வச்சு இதை முழுங்கணும், அப்படி தானே ரைட்? அப்போது நமக்கு தான் கட்டுப்பாடு இருக்குல்ல, நம்ம தான் உறுதியாக இருக்க போகிறோம் இல்லை. அதனால் அந்த வாழைப்பழத்தை ஒரு துண்டு எடுத்து நம்ம ஏன் நாக்கில் வச்சுக்கூடாது. ஆனால் ஒரு கண்டிஷன்பா, எல்லாருக்கும் சொல்லிடுறேன், நாக்கில் தான் வச்சுக்கணுமே தவிர முழுங்கக்கூடாது. ஆமாம் முழுங்கக்கூடாது. சரி ஒரு சின்ன துண்டு ஒன்று எடுத்து எல்லோரும் நாக்கில் வச்சுக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் இந்த விரதம் என்ன ஆகிருக்கோன்னுட்டு. அதே மாதிரி தான் இந்த ஃபோனை யூஸ் பண்ணாத சொல்கிறது, காலையில் 5 மணிக்கு எழுந்துருன்னு சொல்கிறது, நாம் நினைக்கிற மாதிரி அதெல்லாம் அவ்வளோ ஈஸியான சமாச்சாரம் கிடையாது. உட்காந்து பேசணும் குழந்தைகள்கிட்ட. எதனால நீ 5 மணிக்கு எழுந்திருக்கணும், 5 மணிக்கு எழுந்தால் உனக்கு என்ன அட்வான்டேஜு, இப்போ நீ எந்த வகுப்பை படிக்கிற, என்ன ஆக விரும்புகிற, இந்த மாதிரி பார்த்தா நீ எங்கே போய் செய்வர, அவங்கள கன்வின்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் நேரம் எங்கே போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இதுக்காக போகுது, அதனால் நமக்குள்ளே ஒரு செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட் வரணும் என்று சொல்லாதான் அது வரும். அது கூட உடனே பண்ண மாட்டாங்க, தினம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ செல்ஃப் சூப்பர்வைஸ் ஸ்டூடெண்ட் வரும்பொழுது இதெல்லாம் நடைமுறைப்படுத்தினா தான் அவங்க பண்ண முடியும், கண்டிப்பாக முடியும். என்னுடைய கவுன்சிலிங் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் இந்த ஒரு சீரீஸ் ஆஃப் எபிசோட் நீங்கள் பார்த்தீங்களன்னா இது நம்மளால் முடியும். ஏற்கனவே குழந்தைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் அவங்களால 500க்கு 499 மார்க் வாங்க முடியுது. நம்ம குழந்தைங்களால முடியும். என்ன அவங்க செஞ்சாங்க, நம்ம இது வரையில் செய்யலை, அவ்வளோதான் வித்தியாசம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.